இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் வந்து ஃபயர். இந்த படம் வந்து ஒரு வழக்கமான ஒரு த்ரில்லர் கதை தான். ஒரு நபர் ஒரு தனி அறையில் ஒரு பெண்ணோட ஒரு காட்டேஜில் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. அப்போ அவருக்கு ஏதோ சம் ப்ராப்ளம் வரனால அவர் என்ன பண்ணுறாருன்னா, வெளியில் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறாரு. அந்த மாதிரி அவர் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது முகமூடி அணிந்த நபர் ஒருத்தர் வந்து அவரை தாக்கி அவர் தூக்கி போயிடுறாரு. அந்த காணா போன நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்க, ஒரு பிரபலமான ஃபிசியோதெரபிஸ்ட் டாக்டர். அதனால் அவரை ரொம்ப தேட ஆரம்பிக்கிறாங்க. போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. போலீஸும் சேர்ந்து தேடுது. அவர் என்ன ஆனார்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ சந்தேக வலையில் நிறைய பேர்த்த சந்தேகப்பட்டு போலீஸ் வந்து என்கொயரி பண்ணுது. இவங்களா இருக்குமா அப்படின்னு சொல்லி காட்சிகள் அந்த மாதிரி தான் அமைக்கப்பட்டு ரொம்ப த்ரில்லிங்காக வந்து அந்த படத்தை வந்து சஸ்பென்ஸோடு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. படத்தோட மேக்கிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல் மேக்கிங். ஃபோட்டோகிராஃபி ரொம்ப சூப்பரான ஒரு ஃபோட்டோகிராஃபி. கதையை சொல்ல விதமும் வந்து ஓகே, நல்லா தான் இருக்குது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சில முக்கியமான விஷயங்கள் என்னென்னா, ஃபஸ்ட்டு இந்த படம் வந்து அடல்ட்ஸ் ஒன்லி மூவி. இது வந்து வயது வந்தவர்கள் தான் பார்க்க முடியும். அந்த படம் அந்த மாதிரி தான் காட்சிகள் இந்த படத்தில் இருக்குது. அந்த ஃபிசியோதெரபிஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா, ஃபிசியோதெரப்பி பண்ணுறதுக்கு பதிலாக அவர் எல்லா பொண்ணுங்களையும் வந்து அவர் படம் ஃபுல்லாக தடவிக்கிட்டே தான் இருக்கார். அதுக்கப்புறமா வந்து அந்த பொண்ணுங்களை வந்து படமும் எடுத்து வச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் பிளாக்மெயில் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா வந்து பணம் கேட்குறாரு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு லேப்டாப் முழுக்க படங்கள் இருக்குது. அதை வந்து ஹேக் பண்ணுறவங்கள வச்சு அதெல்லாம் இதுவும் பண்ணுறாங்க. அவங்களாம் அதை ஹேக் பண்ணி இதை ஓப்பன் பண்ணி எல்லாம் பண்ணுவாங்களாம். அதில் இருக்கிற எந்த ஒரு ஃபைலையும் ஓப்பன் பண்ணி பார்க்க மாட்டாங்களாம். எல்லாமே சாமி படம் தாங்க இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருவாங்களாம். அந்த போலீஸ் ஆஃபீஸரும் ஆமான்னு சொல்லி வாங்கி வச்சுக்கிறான். இந்த மாதிரியான ரொம்ப சொதப்பலான காட்சிகள் இந்த படத்தில் இருக்குது. இது வந்து ஒரு சின்ன குழந்தை கூட கண்டுபிடிச்சிடும். ஒரு ஃபைல் இருந்தால் அந்த ஃபைல் ஓப்பன் பண்ணி பார்க்கணுன்னு தெரியும் இல்லையா? அது எப்படி ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஓப்பன் பண்ணாமல் போவார்? அது எப்படி ஹேக் பண்ணுறவங்க வந்து ஒரு ஓப்பன் பண்ணாமல் அப்படி கொடுத்துருவாங்களா? அந்த ஹீரோவாக நடிச்சிருக்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா, நல்ல உடல் வாகான ஒரு தர பயன்படுத்தியிருக்காங்க. ஏன்னா அந்த படத்தில் காட்சிகள் அந்த மாதிரி வேணுன்றதுக்காக தான் அவரை பயன்படுத்தியிருக்காங்க. ஆனாக்கா அவருடைய வாய்ஸ்க்கு வந்து யாரையாவது டப்பிங் கொடுத்துருந்துருக்கலாம். அவருடைய வாய்ஸ் வந்து ரொம்ப குழந்தைத்தனமான ஒரு வாய்ஸ் மாதிரி இருக்கனால, அது ஒரு மேஸ்குலைனாக இல்லாமல் குழந்தைத்தனமான வாய்ஸு, டேய் வாங்கடா அடிச்சிடலாம்டா பார்க்கலாம்டா, அந்த மாதிரியான ஒரு வாய்ஸ்லாம் இருக்கிறனால அதை கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணியிருந்தாங்கனாக்கா, ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் வச்சு ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். பெண்களோடு இருக்கிற காட்சிகளை வந்து அதிகமாக வந்து படமாக்கியிருக்காங்க. அது படத்தோட நீளத்தை அதிகப்படுத்தணுன்றதுக்காகவா, இல்லை படத்தை எல்லோரும் பார்க்க வைக்கணுன்றதுக்காகவான்னு தெரியல. அந்த காட்சிகளை தான் திருப்பி ரொம்ப ஜாஸ்தியாக நம்மளுக்கு காட்ட முயற்சி பண்ணுறாங்க. ஒரு சஸ்பென்ஸ் படம் அப்படின்னாவே இதில் காட்சிகளில் வந்து தேடுறது, அதுக்குள்ளார நிறைய காட்சிகளுக்குள்ளார ஒரு காட்சியை மறைச்சி வைக்கிறது, இந்த மாதிரிலாம் கூட இருக்கும், இல்லைன்னு சொல்ல. ஆனால் இப்போ கொஞ்ச நாட்களாகவே வர படங்கள் எல்லாமே வந்து லீனியரில் போகிறதாங்க கன்ஃபியூஷன் வந்து. லீனியர்லேயும் கதை சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க, லீனியர்லேயும் கதை சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணி பண்ணுறாங்க. கன்ஃபியூஷன் வந்து எங்கே இருக்கணும்னாக்கா, உள்ளே இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ்குள்ளார கன்ஃபியூஷன்ஸ் வரணும். ஆடியன்ஸுக்கும் கன்ஃபியூஷன் வரணும். பட் அது ரொம்ப ஸ்மார்ட்டாக அவங்க ஹேண்டில் பண்ணி அந்த கன்ஃபியூஷனை வந்து ஆடியன்ஸ்குள்ளார ஏற்படுத்தி அதுக்கப்புறமா அந்த முடிச்சுகளை வந்து அவிழ்த்தாக்க ரொம்ப பிரமிப்பாக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் இதில் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஆடியன்ஸை கன்ஃபியூஸ் மட்டும்தான் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி காட்சிகளை துண்டாக வெட்டி உள்ளர சரி காட்டுறது பண்ணியிருக்கிறாங்க. மொத்தத்தில் இந்த படம் வந்து பார்த்திங்கனாக்கா, ஏற்கனவே நடந்த சம்பவங்களை அடிப்படையாக வச்சு அதில் இன்ஸ்பயர் ஆகி பண்ணப்பட்ட ஒரு படம் தான். மேக்கிங் வைஸ் நல்லா இருந்தாலும் இந்த மாதிரியான சின்ன விஷயங்களை அவாய்ட் பண்ணியிருந்தாக்கா இந்த படம் இன்னும் சிறப்பாக வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன லாஜிக் மிஸ்டேக்ஸ்லாம் தவிர்த்துட்டு படம் முழுக்க பொண்ணுங்களோட கட்டி பிறண்டுட்டு இருக்கிற காட்சிகளை ரொம்ப அதிகமாக காட்டாமல் அதெல்லாம் கொஞ்சம் எளிமையாக காயாக வச்சுட்டு, அந்த ஸ்மார்ட்டாக எப்படி கொலை பண்ணார், அந்த கொலை பண்ண விஷயங்களை எப்படி தடயங்களை மறைச்சாங்க, அதை எப்படி கண்டுபிடிச்சாங்க, இப்படிங்கிற விஷயங்களை வந்து ஆடியன்ஸுக்கும் அங்கே உள்ள இருக்கிற கேரக்டருக்கும் ஒரு காம்படிஷனாக இருந்துச்சுனாக்க படம் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். மேக்கிங் வைஸ் இந்த படம் ஓகே.